வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாரி டு ப்ளஸ் வெர்ப் அண்ட் சாரி ஃபார் ப்ளஸ் ஐஎன்ஜி இன் தமிழ். சாரி, நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் உடனே சொல்கிற வார்த்தை சாரி. ஐ எம் சாரி. சாரி ஃபார் வாட்? எதுக்காக நம்ம சாரி சொல்கிறோம்? ஒரு தவறை செய்யறதுக்கு முன்னாடி சாரி சொல்கிறீங்களா, தவறு செஞ்சதுக்கப்புறம் சாரி சொல்கிறீங்களா, இல்லை ஒருத்தர் மீது ரெக்கம் காட்ட சாரி சொல்கிறீங்களா? அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐ எம் சாரி டு டிஸ்டர்ப் யூ. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வெர்ப் இல்லாமலும் சொல்லலாம். சாரி என்பது ஒரு அட்ஜெக்டிவ். அதுக்கு பக்கத்தில் டு இன்ஃபினிட்டிவ் வெர்பு வந்திருக்கு, டு டிஸ்டர்ப். இதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல்ல சாரி சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணுற ஆக்ஷன் நடக்குது. உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனி மேனேஜரும் சிஇஓவும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூமில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அவங்க மேனேஜர்கிட்ட முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு என்டர் ஆகுறீங்க. அந்த டைமில் உங்களுக்கு ஒரு யோசனை வருது. என்னென்னா, ரெண்டு பேரும் முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம போய் இந்த டைமில் என்டர் ஆனால் தப்பாயிடுமே, என்ன பண்ணுறது? ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐ எம் சாரி டு டிஸ்டர்ப் யூ சார், பட் ஐ நீட் டு டாக் சம்திங் இம்பார்ட்டண்ட் என்று சொல்கிறீங்க. அப்போ மேனேஜருக்கு உங்கள் மேலே கோபம் வராது. ஃபர்ஸ்ட்டு சாரி சொல்லிடுறீங்க, அதுக்கப்புறம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற ஆக்ஷன் நடக்குது இல்லையா? அதுக்கு தான் சாரி ப்ளஸ் டு இன்ஃபினிட்டிவ் வெர்பை யூஸ் பண்ணணும். அடுத்தது, ஐ எம் சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா சாரி சொல்கிறீங்க என்று அர்த்தம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. டூக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு வெர்பை ஆட் பண்ணோன்னா டூக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி வெர்பு வராது. ஃபார் இருக்கு இல்லையா, ஃபார்க்கு பக்கத்தில் நீங்கள் வெர்பை ஆட் பண்ணோன்னா ஐஎன்ஜி வெர்பு தான் வரும். சரி, இதுக்கும் ஐ எம் சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ, இதுக்கும் அதே மாதிரி எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். மேனேஜரும் சிஇஓவும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முன் யோசனை இல்லாமல் உடனே என்டர் ஆகிட்டு பேசிடுறீங்க, டிஸ்டர்ப் பண்ணிடுறீங்க. டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு கடைசியில் சாரி சொல்கிறீங்க. அப்போ மேனேஜருக்கு கோபம் வருமா வராதா? டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு ஐ எம் சாரி சார், ஐ எம் சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ என்று சொல்கிறீங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சாரி டு ப்ளஸ் வெர்ப், சாரி டு ப்ளஸ் வெர்பை ரெண்டு ரீசனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரீசன் நம்பர் 1, டு அப்பாலஜைஸ் பிஃபோர் வி டூ சம்திங். நாம் ஏதாவது செய்வதற்கு முன்பு மன்னிப்பு கேட்பது. ஏதாவது செய்வதற்கு முன்புனா, ஏதாவது ஒரு தவறு செய்வதற்கு முன்பே நம்ம மன்னிப்பு கேட்க சாரி டு ப்ளஸ் வெர்பு யூஸ் ஆகும். இன்னும் ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஸ்கூலில் ரெண்டு டீச்சர்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. பையனுக்கு டவுட்டு. ஆனால் டீச்சர்ஸ் இன்னொரு டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களே, நான் எப்படி போய் டவுட் கேட்குறது என்று பையனுக்கு ஒரு சந்தேகம். அதை ரியலைஸ் பண்ணுறான், நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது தப்பாச்சு என்று. இருந்தாலும் ஸ்கூல் டிஸ்போசல் டைம் வேறு. சரி, எப்படியாவது டவுட்டு கேட்டே ஆகணும் என்று முடிவோடு இருக்கிறான். அப்போ என்ன சொல்லுவான்? சாரி டு டிஸ்டர்ப் யூ மேம், பட் ஐ ஹாவ் எ டவுட் என்று சொல்வான். முதல்ல சாரி சொல்லிட்டான், அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணுற ஆக்ஷன் நடக்குது. அதுக்கு சாரி டு ப்ளஸ் வெர்பு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் சாரி டு பாதர் யூ.
பட் ஐ நீட் டு டாக். உங்களை தொந்தரவு செய்வதற்கு வருந்துகிறேன், ஆனால் நான் பேச வேண்டும். ரீசன் நம்பர் 2, டு ஷோ சிம்பத்தி வித் சம்படி. ஒருவருடன் அனுதாபம் காட்ட சாரி டு ப்ளஸ் verb யூஸ் ஆகும். சிம்பத்தினா என்ன? அனுதாபம்னு சொல்லலாம், இல்லைன்னா பரிவுன்னு சொல்லலாம், ரக்கம் கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு, உங்கள் ஃப்ரெண்டுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, 2 வாரமாக படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. இதை உங்கள் ஃப்ரெண்டு சொல்லி அவர் கண் கலங்குறாரு. அவருக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் மீது ரெக்கம் காட்டி என்ன சொல்லுவீங்க? சாரி டு ஹியர் தட் யுவர் ஃபாதர் இஸ் இல் என்று சொல்வீங்க இல்லையா? இதுக்கும் சாரி டு ப்ளஸ் verb தான் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் சாரி டு ஹியர் தட் மீரா லாஸ்ட் ஹர் ஜாப். மீரா வேலை இழந்ததை கேட்டு வருந்தினேன். அப்போ மீரா மேலே அனுதாபப்படுறாங்க, அனுதாபப்பட்டு சாரி சொல்கிறாங்க. இதுக்கும் சாரி டு ப்ளஸ் verb தான் யூஸ் ஆகும். நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே சாரி டு ப்ளஸ் verb தான். ஆனால் நவுன்லேயே வரும், ஆனால் அதுக்கு மீனிங்கில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஐ செட் சாரி டு மை ஃப்ரெண்ட் அப்படின்னா, நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சாரி சொன்னேன். ஒரு நபரிடம் சாரி சொல்கிறதாக தான் வரும். நான் இது வரைக்கும் சொன்னது சாரி டு ப்ளஸ் verb தான். அடுத்தது சாரி ஃபார் ப்ளஸ் ஐஎன்ஜி. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், டு அப்பாலஜைஸ் ஃபார் சம்திங் யூ டிட் பிஃபோர். நீங்கள் முன்பு செய்ததற்கு மன்னிப்பு கேட்க. முன்பு செய்ததற்குன்னா முன்பு செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க சாரி ஃபார் ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் சாரி ஃபார் ஷவுட்டிங் அட் யூ எஸ்டர்டே. நேற்று உங்களை பார்த்து கூச்சலிட்டதற்கு வருந்துகிறேன். ஷவுட்டிங் பண்ணிங்க. எப்போ ஷவுட்டிங் பண்ணீங்க? நேற்று ஷவுட்டிங் பண்ணிங்க. ஷவுட்டிங் பண்ணிவிட்டு அதுக்காக இப்போ சாரி கேட்குறீங்க. அப்போது தவறு செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் சாரி சொல்கிறீங்க. புரியுதா? தவறு செய்து விட்டு அதுக்கப்புறம் சாரி சொல்கிறீங்கன்னா அதுக்கு சாரி ஃபார் ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் ஆகும். We can also use sorry about plus ing. இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி ஃபார் ப்ளஸ் ஐஎன்ஜியும் யூஸ் பண்ணிக்கலாம், சாரி அபவுட் ப்ளஸ் ஐஎன்ஜியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் சாரி அபவுட் பீயிங் ரூட். முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதற்கு வருந்துகிறேன். முதல்ல முரட்டுத்தனமாக நடந்து கொண்டீங்க, அதுக்காக இப்போ சாரி சொல்கிறீங்க என்று அர்த்தம். இல்லைன்னா ஐ எம் சாரி ஃபார் பீயிங் ரூட் என்று கூட சொல்லலாம். அடுத்தது, இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் சாரி ஃபார் ப்ளஸ் ஐஎன்ஜி, சாரி அபவுட் ப்ளஸ் ஐஎன்ஜி என்று பார்த்தோம். இப்போது சாரி ஃபார் ப்ளஸ் நவுன், சாரி அபவுட் ப்ளஸ் நவுன். நவுனும் வரும், ஆனால் மீனிங் மட்டும் மாறாது. அதாவது ஒரு தவறு செய்யறீங்க, தவறு செஞ்சதுக்கப்புறம் சாரி சொல்கிறீங்க, இதில் மீனிங் மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் சாரி ஃபார் த டிலே. தாமதத்திற்கு வருந்துகிறேன். முதல்ல தாமதம் செய்கிறீங்க, அந்த தாமதம் செய்ததற்காக அதுக்கப்புறம் வருந்துக்கிறீங்க. புரியுதா? ஐ எம் சாரி அபவுட் த டிலே. நவுனும் வரும். ஐ எம் சாரி ஃபார் ஷவுட்டிங் அட் யூ எஸ்டர்டே. நேற்று உங்களை பார்த்து கூச்சலிட்டதற்காக வருந்துகிறேன் என்று சொல்கிறோம் இல்லையா? ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான், ஆனால் இதை வேறு மாதிரி சென்டென்ஸ்லேயும் அமைக்கலாம். எஸ்டர்டே தானே ஷவுட்டிங் பண்ணிங்க, அப்போ அது ஒரு பாஸ்ட் டென்ஸ் தானே. அப்போது சாரி பக்கத்தில் சப்ஜெக்ட் ஐ, ஷவுட்டட் வெர்ப், சப்ஜெக்ட் வெர்ப் ரூல்ஸும் வரும். இதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது.
மறுபடியும் ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கலாம். சாரி டூ ப்ளஸ் வெர்பில் 2 ரீசன் அதுக்காக சாரி டூ ப்ளஸ் வெர்ப் வரும்னு சொன்னேன். அது என்னென்னா, ஒரு தவறு செய்வதற்கு முன்பே சாரி கேட்கவும், ஒருவருடன் ரெக்கம் காட்டவும் சாரி டூ ப்ளஸ் வெர்பு யூஸ் ஆகும். இந்த 2 ரீசனும் சாரி ஃபார் ப்ளஸ் ஐஎன்ஜி ஆர் நவுன். இதில் 3வது ரீசன் டு அப்பாலஜைஸ் ஃபார் சம்திங் யூ டிட் பிஃபோர். ஒரு தவறை செய்ததற்கு பிறகு மன்னிப்பு கேட்குறீங்க இல்லையா, அதுக்கு சாரி ஃபார் ப்ளஸ் ஐஎன்ஜி ஆர் நவுன் யூஸ் ஆகும். சாரி ஃபாருக்கு இந்த மாதிரி பேட்டர்னும் கொடுக்கலான்னு சொன்னேன். சாரி பக்கத்தில் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் பேட்டர்னும் கொடுக்கலாம். ஸோ இந்த 3 ரூல்ஸையும் இந்த 3 ரீசனையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது. சரி, ப்ராக்டிஸ்க்கு போகலாம். Question number 1. I was sorry dash that your grandfather is ill. Bracketல here என்ற வெர்பு கொடுத்துருக்கேன். இங்கே டேஷில் என்ன வரும்? டு ஹியர் ஆர் ஃபார் ஹியரிங். இந்த கொஸ்டினை 2 தடவை படித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுடைய தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை என்று கேட்டு வருந்தினேன் என்று வருதுன்னா, இது எதை பற்றி சொல்லுது? அந்த 3 ரீசன் நான் சொன்னேன் இல்லையா, அதில் எது ஷூட் ஆகுது? ஒரு தவறை செய்வதற்கு முன்பு வருந்துகிறீர்கள் என்ற அர்த்தமா, இல்லை ஒரு தவறை செய்ததற்கு அப்புறம் சாரி சொல்கிறீங்க என்ற அர்த்தமா, இல்லை அனுதாபத்தை காட்டுதா, சிம்பத்தியை காட்டுதா? சிம்பத்தியை காட்டுது, அனுதாபத்தை காட்டுது. அப்போ அதுக்கு எந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்? சாரி டூ ப்ளஸ் வெர்ப். ஸோ டு ஹியர் என்பது தான் சரியான பதில். I was sorry to hear that your grandfather is ill. உங்கள் தாத்தாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேட்டு வருந்தினேன். அடுத்த கொஸ்டின். I am sorry dash late last night. I did not realize the time. இங்கே ப்ராக்கெட்டில் பி வெர்பு கொடுத்துருக்கேன். இந்த டேஷில் என்ன வரும்? டு பி லேட் என்று வருமா, இல்லை ஃபார் பீயிங் லேட் என்று வருமா? அதாவது லாஸ்ட் நைட்டு லேட்டாக வந்தீங்க, லேட்டாக வந்ததற்காக தான் சாரி சொல்கிறீங்க. அப்போ முடிஞ்சு போனது தானே. லாஸ்ட் நைட்டு லேட்டாக வந்தீங்க, தவறு தானே, அந்த தவறுக்காக தானே சாரி சொல்கிறீங்க. அப்போது ஃபார் ப்ளஸ் ஐஎன்ஜி தான் வரும். I am sorry for being late last night. I did not realize the time. நான் ஃபார் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்தால் இன்னொரு பேட்டர்னாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. சாரி சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் பேட்டர்ன் வரும்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. I am sorry I was late last night. இதில் பாஸ்ட் டென்ஸில் தான் வரும். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் நைட்டு தான் லேட்டாக வந்தீங்க, முடிஞ்சது. அதனால் பி வெர்பு பாஸ்ட் டென்ஸ் வாஸ் என்று தான் வரும். அடுத்த கொஸ்டின். சாரி டேஷ் யூ. could I speak to you for a moment? இங்கே ப்ராக்கெட்டில் டிஸ்டர்ப் என்ற வெர்பு கொடுத்துருக்கேன். டு டிஸ்டர்ப் என்று வருமா, இல்லை ஃபார் டிஸ்டர்பிங் என்று வருமா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா என்று தான் நான் கேட்கிறேன். நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலை, நான் உங்களை பேசி டிஸ்டர்ப் பண்ணலை. அப்போது அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயந்தானே இது. நான் உங்களை பேசி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கிறதுனா சாரி டூ ப்ளஸ் வெர்பு தானே வரும். சாரி டு டிஸ்டர்ப் யூ என்று தான் வரும்.
அடுத்து ஐ ஆம் சாரி டேஷ் யுவர் பர்த்டே. ப்ராக்கெட்டில் ஃபர்கட் என்ற வெர்பு வந்திருக்கு. டேஷில் என்ன வரும்? டு ஃபர்கட் ஆர் ஃபார் ஃபர்கட்டிங். இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்? உங்களுடைய பிறந்த நாளை மறந்ததற்காக சாரி சொல்கிறீங்க என்று தானே அர்த்தம். அப்போது முதல்ல மறக்கிறீங்க, அதுக்காக சாரி சொல்கிறீங்க. ஒரு தவறு செஞ்சதுக்கப்புறம் சாரி சொல்கிறீங்க இல்லையா? அப்போது ஃபார் ப்ளஸ் ஐஎன்ஜி தானே இங்கே வரும். ஐ எம் சாரி ஃபார் ஃபர்கட்டிங் யுவர் பர்த்டே என்றும் சொல்லலாம். ஐ எம் சாரி ஐ ஃபர்காட் யுவர் பர்த்டே. உங்கள் பிறந்த நாளை மறந்ததற்கு வருந்துகிறேன். லாஸ்ட் கொஸ்டின். ஐ எம் சாரி டேஷ் எ மிஸ்டேக். ப்ராக்கெட்டில் மேக் என்ற வெர்பு கொடுத்துருக்கேன். டு மேக் ஆர் ஃபார் மேக்கிங். அதாவது ஒரு தவறை செய்ததற்கு அப்புறம் தானே வருந்துவீங்க. அப்போது ஒரு தவறு செஞ்சதுக்கப்புறம் வருந்துறீங்கன்னா ஃபார் ப்ளஸ் ஐஎன்ஜி என்று தான் வரும். ஐ எம் சாரி ஃபார் மேக்கிங் எ மிஸ்டேக் என்று சொல்லலாம். ஐ எம் சாரி ஐ மேட் எ மிஸ்டேக். தவறு செய்ததற்கு வருந்துகிறேன் என்று அர்த்தம். Thank you very much for watching this video. If you like this video, please like, share and subscribe.